அதாவது ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பை விட இந்த பேஷன் பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் போல் எல்லாத்துக்குமே. அந்த பர்சனுக்கும் சரி, அந்த பர்சனை பிடிச்ச மற்ற எல்லாருக்குமே சரி ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நேற்று டிகே அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா ஆர்சிபி தோத்துருச்சுரா, ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஆனால் டிகேயோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது என்னடா இவ்வளோ ஹர்ட் ஆகுது. உண்மையை ஒன்று சொல்லணும் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணப்படாத ஒரு தோனி டிகே அப்படின்னு தான் சொல்லணும். தோனிக்கு முன்னாடியிலேருந்து இந்தியன் டீமில் ஆடிட்டு இருக்கிறாரு. தோனி 6 அடிச்சிட்டார், தோனி நல்லா கீப்பிங் பண்ணிட்டார், அது எல்லாத்தையுமே டிகேவும் பண்ணார். ஒரு மாதிரி ஃபினிஷரில் டிகேவும் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு மாதிரி பயங்கரமான ஹிட்டர் டிகே. ஏன் நம்ம அவரை பற்றி பேசணும், டிகே நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம், ஆனால் செலிப்ரேட் பண்ணல. செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், ஒரு தமிழன் அவரை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டுட்டோம். நேற்று தான் அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் டிகே வந்து கிரிக்கெட் விளையாட போகிறதில்ல, எல்லாத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. கடைசியாக இருந்தது ஐபிஎல் ஒன்று தான், ஐபிஎல்லும் நேற்று ரிட்டையர் ஆகிட்டாரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது, ஃபேர்வெல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மாதிரி நல்ல விதமாக அமையணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போ தோனி அவர்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு கப் அடிச்சுட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும்ல, அதே மாதிரி டிகேக்கும் இருக்கும். சரி, ஆர்சிபிக்கு இவ்வளோ நாள் நம்ம விளையாண்டுருக்கோம், மும்பை கூட 2013 ஒரு ஐபிஎல் கப் அடிச்சாச்சு, அது சாட்டிஸ்ஃபைடு, ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக விளையாண்ட ஆர்சிபிக்கு ஒரு கப் அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக வெளியில் போயிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்து எல்லா கிரிக்கெட்டருக்கும் இருக்கும் இல்லையா, ஆர்சிபி கிரிக்கெட்டருக்கு இருக்கும் இல்லையா. அந்த கனவு நிறைவேறாமையே போயிருச்சு டிகேக்கு. ஏபி டிவிலியர்ஸும் அதே மாதிரி தான் வருத்தத்தில் வெளியில் போனார், ஒரு கப் கூட அடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. நேற்று டிகே போகும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி தலையை தூக்கி கிரவுண்டை பார்க்கும்போது ஒரு ஷாட்டுன்னு வச்சுருப்பாங்க, டி என்னடா கலங்க வைக்கிறீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவுக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டிகேவை பற்றி இந்த தந்தா நின்னானே நான் நின்னானோன்னு இந்த கேஜிஎஃப் அம்மா மியூசிக்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் கலங்க வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி நேற்று சேடான டேங்க, ஒரு ஆர்சிபிக்கும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் சரி, கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஹோப் இருந்தது. ஏன்னா லிட்ரலி சிஎஸ்கே கூட ஆர்சிபி வின் பண்ணது அப்படிங்கிறது ஒரு பியூர் சினிமாடா. 1% தான் ஒருத்தருக்கு சான்ஸ் இருக்குது. உனக்கு அகைன்ஸ்டாக மழையும் நிற்குது, சிஎஸ்கே டீமும் நிற்கிறாங்க, ஆடியன்ஸும் நிற்கிறாங்க, ஆர்சிபி ஜெயிக்காது, ஆர்சிபி இதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் உள்ளே வராதுன்னெலாம் நினச்சி இருந்த மேட்சை அடித்து உள்ளே வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோப் கொடுத்து அந்த ஹோப்பை திருப்பி பிடுங்கிக்கிட்டாங்க. எதுக்கு நீங்கள் ஹோப்பில் வைக்கிறீங்க, இருங்க வழக்கம் போல் வருஷம் போல தான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. நேற்றுக்கான மேட்ச்சில் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. ஆட வேண்டிய மேட்செல்லாம் ஆட மாட்டாங்க, இந்த மாதிரி நார்மலான மேட்ச் எல்லாம் வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றுக்கு நிலமை இருந்துச்சு. ஏன்னா எனக்கெல்லாம் லிட்ரலி மேக்ஸ்வெல் மேலே பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா கூட அந்த 20 ரன் ஹெல்ப் ஆகிருக்குங்க லாஸ்ட்டில். கண்டிப்பாக டஃப் கொடுத்துருக்கும் ஆர்ஆருக்கு. ஒரு ரன் கூட அடிக்கலை. நேற்றுக்கு மேட்ச்சில் என்ன பார்க்க முடிஞ்சு, ரெண்டு டீமில் யாருமே வந்து 50 போடவே இல்லை, எல்லாமே 30+, 40+. ஒரே ஒருத்தர் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் அடித்தார், மற்றபடி எல்லாமே 30+. கோலியே 33 ரன் தான். 30+, 20, 0, 20 என்னடா நேற்று விளையாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு பக்கமே மேட்ச்லாம் சாயலை, ரெண்டு பக்கமும் சாஞ்சிச்சு. ஆர்சிபி பவுலர்ஸுமே வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க யாருக்கு, ஆர்ஆர் பேட்ஸ்மேனுக்கு. ஒரு லெவலுக்கு மேலே ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்குமே ஹோப்பும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரியான் பராக்கும் திடீர்னு ஃபார்முக்கு வந்த ஹெட்மயரும் வந்து அடிச்சு நின்று கனவெல்லாம் களைச்சு கப்பு கனவு, இந்த டைம் ஈசாலா கப் உங்களுக்கு இல்லை, அது வெறும் கனவு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நம்ம சிஎஸ்கே தோத்ததுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸை வெளியில் ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, அது ஒரு மாதிரி பெரிய கேஸே ஆச்சு. பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி மேலெல்லாம் கை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு சோஷியல் மீடியாஸில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் திருப்பி வந்து ஆர்சிபியை வறுத்தெடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது லிட்ரலி அஜித் சார், விஜய் சார், தளபதி ஃபேன்ஸ் ஃபைட் மாதிரி தான் தெரியுது. பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அது வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஓகே அவங்க தோத்துட்டாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஆகுது, நெக்ஸ்ட் ஐபிஎல் ஆகுது வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆர்சிபி எனக்குமே ஆக்சுவலாக எனக்கும் சிஎஸ்கே பிடிக்கிற ஒரு பையன் தான். ஆர்சிபி இந்த டைம் கப்பு வின் பண்ணுறது அப்படிங்கிறது நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், எதிர்பார்ப்பில் இருந்தேன். சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போகாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஆர்சிபி வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இந்த டைமாவது ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, உள்ளே போயிடுவாங்க, அடிச்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. குவாலிஃபயர்லேயே வந்து தோத்துட்டு ஆர்சிபி வெளியில் வந்துட்டாங்க. நல்லா விளையாண்டுருக்கக்கூடிய மேட்ச் தான். கோலி நல்லா தான் விளையாண்டாரு, நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. ஃபேபு பெருசாக கை கொடுக்கல, அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கோலி கூட பெருசாக பில்ட் பண்ணலை. பட்டிதார் வந்தார், அவர் வழக்கம் போல் அவர் வந்த கடமைக்கு ஒரு 30+ அடிச்சுட்டு போனார். கேமரூன் கிரீன் கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்த்தோம், பெருசாக கிடைக்கல. லாம்ரோவர் நேற்று வந்து ஒரு டீசெண்டான ஒரு 30+ நாக் ஆடினார், அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு மாதிரி 170க்கு மேலே டோட்டலில் செட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. டிகே அதை சொல்கிறேன்ல, திருப்பி டிகேன்னு வரும்போது உள்ளெல்லாம் கலங்குது. நேற்றுக்கு அவரோட லாஸ்ட் மேட்ச், லாஸ்ட் பேட்டிங், லாஸ்ட் கீப்பிங் எல்லாமே சொல்லலாம் இல்லையா. லாஸ்ட் பேட்டிங்கில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 84. ஒரு கிரிக்கெட்டருமே அவர் வந்து ரிட்டையர் ஆகிற மேட்ச்சு நல்லா விளையாடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் டிகேவும் அதான் நினச்சிருப்பாரு. நேற்றுக்கு அவருக்கான டே இல்லை.
ஒரு மாதிரி கஷ்டமான ரிட்டையர்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் ஆனாங்க. என்னப்பா டிகேக்கு நீங்கள் இவ்வளோலாம் ஃபீல் ஆகுறீங்களா? ஏன்னா உள்ள சோஷியல் மீடியாஸ்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கலங்குது நமக்கு. ஆமாண்டா, பயங்கரமான பிளேயர் டிகே, அவரை நம்ம செலிப்ரேட்டே பண்ணல. எத்தனை டெத் ஓவரில் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆப்கானிஸ்தான் மேட்ச்லலாம் 22 ரன் நினைக்கிறேன் லாஸ்ட் ஓவரில். லாஸ்ட் பாலுக்கு 6 தேவை. ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6 அடிச்சு இருங்க எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க, நான் இருக்கேன்டா இந்தியன் டீமோட ஒன் ஆஃப் த பில்லரா அப்படின்னு சொல்லி நின்று செம்மையாக அடிச்சு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஒரு மாதிரி, அதெல்லாம் திருப்பி இப்போதான் யோசனை வருது. அதான் தான் வீட்டு மாங்காய் தான் கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ருசி தெரியாது, அருமை தெரியாது. அந்த மாங்காய் மரத்தை வெட்டி போட்டதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு மாங்காவுக்கு ஏங்குற அன்னைக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் இருக்கும்போதே அதை வந்து கொண்டாடி இருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். அது வருத்தமாக தான் இருக்குது. என்னடா டிகே பற்றி பேசினா ஒரு டிகேடே பேசலாம் போல், அந்த மாதிரி அதை மனுஷன் அடித்து வச்சிருக்காரு, எடுத்து வச்சிருக்காரு. திருப்பி கம்மிங் பேக் டு நேற்று குவாலிஃபயர் மேட்ச் ராஜஸ்தான் வாசஸ் ஆர்சிபி. ராஜஸ்தான் வந்து செம தெளிவாக இருந்தாங்க. ஓகே, செகண்ட் பேட்டிங் தான் ஆடணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேண்டாம். செகண்ட் பேட்டிங்கில் வந்து டியூலாக இருக்கும். கண்டிப்பாக பவுலிங் போடும்போது பவுலர்ஸ்க்கு கிரிப் இருக்காது, ஏதாவது 1-2 லூஸ் பால் கிடைக்கும், அது போதும் வின்னிங் மேட்ச்சுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எங்கே ஆர்சிபி சர்க்கிள் விழுந்துச்சு அப்படின்னா க்ரீனோட ஸ்பெல்லுங்க. நீங்கள் க்ரீன் நல்லா போடுறாருன்னு தெரியுது, 3 ஓவருக்கு ரொம்ப சொற்ப ரன்கள் தான் கொடுத்துருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ வர லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். க்ரீனுக்கு பேக் டு பேக் பவுலிங் கொடுத்துட்டாங்க. ஒரு லாஸ்ட் 2 ஓவர் வச்சுருந்தாங்க. வரனா 2 ஓவருக்கு 9 ரன் 1 விக்கெட், அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபார்மில் இருந்தார். அடுத்த 3வது ஓவருமே சூப்பராக போட்டார். 4வது ஓவரில் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. அதுக்கு காரணம் கண்டினியூஸாக கொடுத்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நேற்று மேட்ச் பார்க்கும்போது பர்சனலாக. அந்த க்ரீன் போடுற இடத்துல க்ரீன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் தயாலையோ ஃபெர்குசனையோ திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த ஓட்டியிருக்கலாம். மேக்ஸ்வெலுக்கு நேற்று நீங்கள் ஒரு ஓவர் கொடுத்து என்னத்தையாவது ஒன்று கடத்திருக்கலாங்க. ஒரு 12வது ஓவர், 13வது ஓவர், இல்லை 14வது ஓவர், அந்த 15 ஓவருக்குள்ளே ஏதாவது 1-2 ஓவர் மேக்ஸ்வெலுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு ஓவரை பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம் ஏதாவது. அதையும் நேற்று ஆர்சிபி பண்ணலை. கண்டிப்பாக இங்கே நம்ம வாயில் நிறையா வடை சுட்டுருவோம். கிரவுண்டில் ஸ்பாட்டில் என்ன ப்ரெஷர் இருக்குது, அந்த டைமில் கேப்டன்லாம் யோசிக்கிறது, கேப்டனாக இருக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கரெக்டான பிளான் இருந்திருக்கலாம். கோச்சாவது வெளியிலேருந்து வந்து ஓடி வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரிப்பா சுச்சுவேஷன் இப்படி போகுதுப்பா, கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது, எதையாவது ஆர்டரை மாற்று, பிளானை மாற்று, பிளான் பி எடுத்துகிட்டு வாங்குற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி என்னத்தையாவது ஒன்று பண்ணி பேட்டில் பாலில் கையில் விழுந்தாவது நீங்கள் நேற்று மேட்சை வின் பண்ணியிருக்கணுங்க. வாய்ப்பு, எல்லாமே வாய்ப்பு. ஆர்சிபிக்கு இந்த வருஷமாவது கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா விட்ராதராசா KGF 1ல் வந்து ஒரு டயலாக் ஒன்று வரும். அந்த அடிமைகளாக இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு தாத்தா வந்து ராக்கி பாய் வந்து கையில் குழந்தைய பிடிச்சிருப்பாரு. ஒரு பைத்தியக்காரன் வந்து இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவார். ஒரு டைமாவது இவன் சொல்கிற கதை பழிச்சிடக்கூடாதாங்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கை போட்டு எகிற விட்டுருவாங்க தெரியுமா. அதே மாதிரி தான் லிட்ரலி ஆர்சிபிக்கு இந்த சீசன் ஃபுல்லாக நடந்துச்சு. ஒரு டைமாவது அந்த கப்பை நீங்கள் கையில் தூக்கி ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அதை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, சிஎஸ்கே ஃபேன், மும்பை ஃபேன்ஸே ஆசைப்பட்டானுங்க ஆர்சிபி இந்த டைம் வந்து கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறது, அது எழுதியிருக்கணும். நமக்குன்னு அந்த கப்பில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கப்பை கையில் எடுக்க முடியும். அது உமன்ஸுக்கு மட்டும்தான் எழுதிருக்கு போல், மென்ஸுக்கு இன்னும் எழுதலை. ஈசாலா கப் இல்லை, எந்த கப்புமே வாங்க முடியல. அதிக ரன்கள் கோலி, அதிக சிக்ஸர் கோலி, செகண்ட் அதிக 4 கோலி அப்படிங்கிற மாதிரி, மேன் ஆஃப் த சீரியஸ் கோலி எல்லாம் இருக்கட்டும். இது இல்லையே, கப்பு இல்லையே, ஐபிஎல் வின் பண்ணலையே, அதுதான் வருத்தமாக இருக்குது. அம்பட்டி ராய்டு வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, செலிப்ரேட் பண்ணுறது, ஆட்டிடியூடு காமிக்கிறதெல்லாம் வந்து கிரிக்கெட் கிடையாது, மேட்ச் கிடையாது. பிளே ஆஃப்ஸில் குவாலிஃபயரில் வின் பண்ணி கப் அடிக்கிறது தான் வந்து உண்மையான செலிப்ரேஷன், உண்மையான ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி லிட்ரலி ஆர்சிபியை தாக்கி போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா சிஎஸ்கே மேட்ச்சில் ஆர்சிபியில் இருந்த நம்ம கிங் கோலி எப்போயுமே ஒரு ஆட்டிடியூட் காமிப்பார். அன்னைக்கு மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூம் ஆகி வெடிச்சிட்டாரு, பஸ்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சார். அது நமக்கே தெரியும். ஒரு மாதிரி வறுத்து எடுத்தாங்க சோஷியல் மீடியாஸில். அந்த ஆட்டிடியூட்லாம் காமிக்காமல் செலிப்ரேஷன்லாம் ஐயோ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டோன்னு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் இல்லாமல் குவாலிஃபயரில் வின் பண்ணி ஃபைனல் போயிட்டு கப் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மாதிரி மறைமுகமாக தாக்கிட்டார் ராய்டு நம்ம ஆர்சிபியை. அவ்வளோதான், முடிஞ்சு இந்த சீசன் முடிஞ்சு. இந்த சீசன் கப்பு கனவு கலைஞ்சு போச்சு. அடுத்த சீசனாவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். எனக்கு என்னென்னா, ஓகே ஆர்சிபி தோத்துட்டாங்க, இந்த ஃபைனலில் வந்து ஆர்ஆரோ இல்லை எஸ்ஆர்ஹெச்சோ இல்லைனா கேகேஆரோ தான் கப்பு வின் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, உலக லெவல் ஃபார்மில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே ரிட்டையர்மெண்ட் சீசன். இந்த டைம் டிகே போயிட்டாரா,
அடுத்த முறை இந்த முறை இன்னும் தோனி அவர்கள் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அடுத்த சீசன் விளையாண்டாங்கன்னா அதுதான் கடைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆனாலுமே தோனியை மனசு வச்சாலும் விளையாட முடியாதுங்கிற லெவலுக்கு அடுத்த சீசன் கண்டிப்பாக தோனிக்கு எண்டாக இருக்கும், இல்லை இந்த சீசன் எண்டாக இருக்கும். தோனி போயிட்டாரு, டிகே போயிட்டாரு. கோலிக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 சீசன் விளையாடுவார் கோலி. ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு அதே தான், அவரும் ஒரு 2-3 சீசன் விளையாடுவார், அதுக்கப்புறம் அவரும் போயிடுவார். வருஷம் நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே 1 by 1 வந்து ரிட்டையர் ஆகிட்டே வராங்க. அதுவுமே வந்து ஏன்னா 90s டைமில் நம்ம அந்த கார்டெலாம் இருக்கும், ஸ்கூல் டைம்லலாம் கிரிக்கெட் கார்டு வச்சு அதிக ஸ்கோர் அதிக விக்கெட் அதெல்லாம் அதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து அவங்களை பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் வந்து தோனி, கோலி, டிகே இவங்க தான் இல்லையா, யுவராஜ் சிங் இவங்க தான் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே போகிறது அப்படிங்கிறது அவ்வளோதான். நம்ம 90s கிட்டோட அந்த ஹீரோஸ் எல்லாமே முடிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பராக் ஆட்டிடியூட் கிங் பராக் அந்த அவங்களோட சீசன், இளம் தலைமுறைகளோட சீசன் தான். அவங்கள பார்த்து தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஐபிஎல்லும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்தியன் டீமும் சரி, நம்ம அவங்கள பார்த்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. என்னடா பிடிச்சவங்கலாம் போகிறாங்க, இதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்கலாமா வேண்டாமாங்கிற லெவலுக்கு மென்டலி வந்து நம்ம தள்ளப்படுறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நேற்றுக்கான குவாலிஃபயர் மேட்ச்சில் ஆர்சிபி தோத்ததுக்கு என்னென்ன காரணம், நாங்கள் காரணமாக ஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபீல்டிங் ரொம்ப 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 சுமாராக இருந்துச்சு ஆர்சிபி டீம் சைடில். பவுலிங்கோட ஆர்டர் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது, லிட்ரலி அப்படியே சொல்லலாங்க, தப்பாக இருந்தது. 13 ஓவருக்கு மேலே ஆர்சிபியோட பவுலிங் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது நான் பார்த்த வரைக்கும். பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கை கொடுத்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நேற்று ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நேற்று ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு. அடிக்கலை. ராஜஸ்தான் வந்து ஒரு மாதிரி, ராஜஸ்தானுக்குமே பயம் காட்டினாங்க. ஆர்சிபி பவுலர்ஸ் நல்லா தான் போட்டாங்க. ஆவேஷ் கான்லாம் ஆவேசமாக போட்டு 3 விக்கெட் எடுத்தாருன்னா பார்த்துக்கோங்களேன், ஆச்சரியம் தான் அது. நல்லா தான் போட்டாங்க. என்னன்னா அந்த ரியான் பராக்கும் ஹெட்மயரும் ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சார், ஒரு 40+ அடிச்சாரு. சஞ்சு சாம்சனுமே நேற்று பெருசாக நாக் ஆடலை, அவரும் வந்தார் போனார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வர்றவங்க எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. அந்த 2 பேர் அதான் ஒருத்தன் சார், ஒருத்தன் நின்று காட்டுன்னு காட்டான் சார். உண்மையாகவே நேற்று ஆட்டிடியூட் கிங்குன்னு சொல்லக்கூடிய ரியான் பராக்கோட ஆட்டிடியூட் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நம்ம கிரீனோட ஓவரில் 2-3 6 பறக்க விட்டுட்டு ஓகே கம்ஃபர்டபுளாக ஒரு செட் ஆகிட்டோம். ஒரு 20+ பாலுக்கு 30+ ரன் தான் வேணுங்கிற மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் டைட்டான சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் ஒன்று வச்சாரு பாருங்க. அதான்டா அங்கே ஆட்டிடியூட். லிட்டரலி கோலிலாம் பார்த்துருந்தாருன்னா, டே நான் உனக்கு மேலே ஆட்டிடியூட் காமிக்கிறேன், நீ எனக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று அந்த மாதிரி பார்வைகள்லாம் நேற்று பார்க்க முடிஞ்சது. ஆல் த பெஸ்ட் ராஜஸ்தான், குவாலிஃபை ஆகிட்டீங்க. அடுத்து நீங்கள் SRH கூட அடித்து உள்ளே போய் ஃபைனல் போய் கப்பை வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். SRH காவ்யா மாறன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கப்பை வின் பண்ணுறதுக்கு. KKR உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கப்பை வின் பண்ணுறதுக்கு. 3ல் கண்டிப்பாக ஒரு டீம் தான் கப்பு வின் பண்ண போகிறீங்க. யார் கப்பு வின் பண்ணுறீங்களோ வாழ்த்துக்கள். பிடிச்ச டீமான CSKவும் இல்லை, MIயும் இல்லை, RCBயும் இல்லை, 3 டீமும் வெளியே போயிருச்சு. ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த ஃபேன்ஸ் ஃபைட்லாம் வேண்டாங்க. அதான் முடிஞ்சில்ல, RCBயோட கதையை முடிஞ்சு, CSK கதையை முடிஞ்சில்ல, போய் பொழப்ப பார்ப்போங்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பொழப்ப பார்ப்போம். அடுத்த சீசனில் திருப்பி அந்த சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிக்கலாம். இந்த சீசன் அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவோம். சோஷியல் மீடியாஸ்லாம் அந்த சோகமாக பாட்டு போட்டு போடுறத நிப்பாட்டுங்க. கதறுது, கலங்குது, ஒரு மாதிரி அடி வயிற்றுலேருந்து ஏறுது. டிகே இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் டிகே தான், டிகே கோலி சோகமாக இருக்கிறது. அப்புறம் கோலியோட ரெக்கார்டெல்லாம் போட்டு கிங்கு தான்டா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையில் மண் ஒட்டினாலும் கிங்கு தான்ங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பொழப்ப பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் ஏன் கூடவும் ரெட் நியூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.